பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த புறம் பேசுதல் ஒன்று இருக்கும். அதை செய்ய செய்ய இன்னைக்கு கிடையாது, சின்ன குழந்தையிலே பண்ணியிருந்தோம்னா இந்த 6-8 தசாபுக்தி வரும்போது இது எனக்கு இது பாபம்ங்கிறது எப்போதுமே நம்ம கர்மதோஷம், பூர்வீக தோஷம், பித்ரு தோஷம் வாங்க கண்டிப்பா கிடையாது. அம்மா பண்ணியிருந்தா குழந்தைகளுக்கு வரும், நான் பண்ணியிருந்தா மேலோகத்துல நம்ம செய்த செயல் அப்படியே மூட்டையா குஞ்சிருக்குமா. நம்ம போனா அந்த மூட்டையில தான் நம்ம எவ்வளோ அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதை குறைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர். இந்த சனி பகவான் நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படப்படுவார். அவருக்கே குருவாக ஒரு நபர் இருக்கிறார்னா காலபைரவர். இந்த காலபைரவருக்கு ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல கேட்குறீங்களோ ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்காந்து அந்த ஞானத்தில் உட்காந்து கேட்பாராம். அந்த ஒரு மந்திரம் அவ்வளோ மிக சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மங்கு முகத்துல வர்றத பார்க்க முடியுது. இது தோஷம், தரித்திரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தங்களுக்கு மங்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல டாக்டர்ஸ் விட்டமின் சார்ந்து அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜோதிட ரீதியா இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மங்குங்கிறது முகத்துல இந்த 2 பக்கமும் வரக்கூடிய தன்மை இருக்கும். சில குழந்தைகளுக்கு நான் பார்த்துருக்கேன். உடம்பு ஃபுல்லா அந்த முகம் ஃபுல்லா புள்ளி 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 புள்ளியா உடம்பு, கை, காலு, கையெல்லாம் இந்த மாதிரி வரும். ஏன் அப்படி வருதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ரத்தத்துல உள்ள அணுக்களுடைய குறைபாடு, இல்லைன்னா அது கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த மங்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் அதிகமாக இருந்தாங்கன்னா இது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கின் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏசிலுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க, உங்க ஸ்கின்னுக்கும் அந்த ஏசி காத்துக்கும் ஒத்து வரல, அதனால வந்தது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில தசாபுக்திகள் அப்படிங்கிறது வரும்போதுதான் இந்த கர்மத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த கர்மத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது வரும். சில தசாபுத்திகள் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது, அதாவது இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்து திசையோ 8ஆம் இடத்து திசையோ வரும்போது, இப்போ உதாரணமாக மிதுன லக்னம்னு எடுத்துட்டோம்னா, மிதுன லக்னத்துக்கு இந்த விருச்சிக ராசியில அதுவும் கேட்டை நட்சத்திரத்துல இருந்து ஒரு தசை நடத்துதுன்னா இந்த இதுங்கிறது வரும். அது வந்ததுன்னா அதுக்கு மருத்துவம்ங்கிறது கிடைக்கும், சரியாயிரும். சிலருக்கு பார்த்துருக்கீங்க. இன்னொன்னு, இதே மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல திருவோணம் நட்சத்திரத்துல சந்திர தசை ஒருத்தங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது அடையாளமாக மாறும். இவங்க முகத்துல நிரந்தரமாக இருந்து பரவக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஆமா, சிலவங்களுக்கு கொஞ்ச நாளே போயிறத நம்மளால பார்க்க முடியும். சிலருக்கு இது குறைவ நீங்கா ஒரு அடையாளத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் அல்லவா. இப்ப குழந்தையில அடிபட்டதுன்னா நெத்தியில ஒரு இது இருக்கும், தலையில ஒரு இது இருக்கும், கையில ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி நீங்கான ஒரு அடையாளத்தையும் ஒரு அவமானத்தையும் அது ஏற்படுத்தும், கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மங்கு அப்படிங்கிறது வருமா? இப்போ உண்மையிலேயே இது எல்லாருமே சொல்லுவாங்க, டிஎன்ஏ குறைபாடு எங்க தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அதனாலதான் இவங்களுக்கு வந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மங்கு அப்படிங்கிறது அதிகமான கவலை ஒண்ணு. கவலைகளை நினைச்சு தூங்காம இருக்கிறது, நம்ம உடம்ப நம்ம வருத்திக்கிறது, இதனால இந்த பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக வரும். நீங்க இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது நிறைய பெண்களுக்கு பார்க்கலாம். கேட்டீங்கன்னா டென்ஷன் ஜாஸ்தி, தூக்கம் இல்லை, அலைச்சல் ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரீசன்னா இந்த மங்கு வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த புறம் பேசுதல் ஒண்ணு இருக்கும். அதை செய்ய செய்ய இன்னைக்கு கிடையாது, சின்ன குழந்தையிலே பண்ணியிருந்தோம்னா இந்த 6-8 தசாபுக்தி வரும்போது இது எனக்கு கர்ம வினையாக சேரும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கர்மா தாக்கம் இருக்குது, முன்னோர்கள்லாம் கிடையாது, முன்னாடி என்ன பண்ணியிருந்தனோ அதுதான் இப்ப எனக்கு சேருது அப்படிங்கிறது அர்த்தம்.
இன்னைக்கு நிறைய பேர் அதை தவிர்க்கணுமானா கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். இப்ப நான் இந்த இடத்துல இல்ல, இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல இல்ல, உங்களை பத்தி நான் இங்க பேசுறதுங்கிறது நாளைக்கு எனக்கு கர்மாவாக பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்கும். அது ஒரு அடையாளத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமானது. என்ன இது பண்ணானோ தெரியல, இப்படி வந்து விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்றது, நான் சொல்றது கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன பாவம் என்ன பண்ணானோன்ற போல பாவம் சொல்றாங்க. பண்ணானோ, அந்த பாவத்தின் வினை, அந்த பாவத்தின் பலன். இது பாவம்ங்கிறது எப்போதுமே நம்ம கர்ம தோஷம், பூர்வீக தோஷம், பித்ரு தோஷம்பாங்க. கண்டிப்பா கிடையாது. அம்மா பண்ணியிருந்தா குழந்தைகளுக்கு வரும். நான் பண்ணியிருந்தா எனக்கு உடனே செய்யும். தெய்வம் வந்து நின்றே கொல்லும்னு சொல்லுவாங்க அல்லவா? இந்த மாரி. கலியுகத்துல தெய்வம் தரக்கூடிய தண்டனைகள், நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதோட வினை அப்படிங்கிறது தான் இது. இதுல தாக்கம் இருக்குதான்னா, நம்ம செய்த வினையோட தாக்கம் தான் அதிகம். கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே. ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இந்த காசிப் அப்படிங்கிறது. ஒருத்தங்கள பத்தி நம்ம குறை சொல்றது, பேசுறது அப்படிங்கிறது, அது இவ்ளோ பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். பண்ணவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் பண்ணேன்னா, எனக்கு பின்னாடி 4 பேர் பண்ணுவாங்க. நான் ஒருத்தங்கள பண்ணேன்னா, கடவுள் வந்து என்ன 4 பேர வச்சு பண்ண வைப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நெறைய பேருக்கு அது தெரியல. அன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். எல்லாமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது. கரெக்ட்டுங்களா? அதேமாரி வசுதேவ குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருந்தது. எல்லாமே அந்த குடும்பத்தில தான் அடக்கம். இன்னைக்கு அப்படிங்களா இருக்குது? ஒரு குடும்பம்னா அதோட பிரான்ச்சஸு, அதோட பிரான்ச்சஸு, இவன் பெருசா, அவன் பெருசா, இவன் அத பண்ணானா, இவன் அத பண்ணானா, இது இங்க நடக்குதா? எதுக்கு இதெல்லாம்? தேவையே இல்ல. இந்த பேச்சுக்கள் யாருக்காக? இத பேசி என்ன சம்பாதிக்க போறாங்க? சம்பாத்தியம்ங்கிறது இவங்களுக்கு இதுதான். ஓகே. இப்போ நெறைய பேருக்கு வந்து இந்த மங்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து தரித்திரம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மதானா? இப்போ ஒருவேளை இந்த மாரி மங்கு எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது சரி பண்றதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்காமா? கண்டிப்பாக. இந்த மங்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய தாக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. சனியோட ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருந்தா தான், அது அடையாளமாக, ரூபமாக மாறும். சிலர் வந்து நல்ல ஆஜானுபாகுவா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்க உடல் மெலிந்து, கொஞ்சம் நிறம் அப்படிங்கிறது மாறிரும். என்ன கர்மா பண்ணானோ தெரியல. அதோட வினை தாக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது ஜாதகம் பார்க்குறவங்க கூட சொல்றாங்க. நல்லா இருந்தேன் மேடம். இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. உடம்பெல்லாம் இதாகி போச்சு. அப்படியே ஆள் அடையாளமே தெரியாம மாறி போச்சு. ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல. நான் என்ன பாவம் பண்ணனோ? அவர்கள் வாயிலேருந்து வரக்கூடியது என்ன பாவம்? ஓகே. இதே திருஷ்டி இருந்தாலும் இந்த மாரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்காமா? திருஷ்டிக்கு அவ்வளவெல்லாம் வாய்ப்பு இருக்காதுங்க. திருஷ்டி அப்படிங்கிறது இவ்ளோ தாக்கம் இருக்காது. இவ்ளோ தாக்கம்லாம் இருக்காது. நம்மள வந்து ஒரு செயல செய்ய விடாம அந்த காலகட்டத்தில தடுக்கக்கூடியது மட்டும் தான் திருஷ்டி. இதுக்கு என்ன பரிகாரம்னு நீங்க கேட்டீங்க அல்லவா? நெறைய மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ ஒருத்தங்க வந்து மந்திரங்கள் எவ்வளோ சொல்றாங்களோ, அந்த ஆன்ம பலம்ங்கிறது கூடும். நம்ம செய்த கர்மா, நம்ம செய்த இதுங்கிறது அப்படியே விலகிக் கொண்டே வரும். இப்ப நம்ம முன்னாடி கதை கேட்டிருப்போம். மேலோகத்துல வந்து நம்ம செய்த செயல் வந்து அப்படியே மூட்டையா குவிஞ்சிருக்குமாம். நம்ம போனா அந்த மூட்டையில தான் நம்ம வந்து எவ்வளோ அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதை குறைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திர உபதேசம். நமக்கு தெரிஞ்சத அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இப்ப எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமமோ, லக்ஷ்மி சகஸ்ரநாமமோ, ஸ்ரீ சுக்தமோ, புருஷ சுக்தமோ எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த கடவுள், எந்த கடவுளோ, அந்த கடவுளுடைய 4 வரி மந்திரமாக இருந்தாலும் சரி, அத வந்து பாராயணம் பண்ணணும். இல்லங்க எனக்கு யாரையுமே தெரியாதுங்க. ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது. ஒரு வார்த்தை. அதற்கு பலம், அதற்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அந்த மந்திரத்த சொல்லலாம். எனக்கு பெருமாள ரொம்ப பிடிக்கும். பெருமாள சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா அந்த வார்த்தைய சொன்னா போதும். தலைமையிடம் சொல்லக்கூடியது யாருன்னா, அந்த பெருமாள். அந்த வீட்டோட கிரகஸ்தன். நமக்கு உலகளந்த பெருமாள் யாருன்னா, அந்த அனந்த சயன பெருமாள். அப்ப அந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாராயணா அப்படிங்கிற மந்திரத்துல எல்லாமே அடங்கிரும். அந்த மந்திரத்த ஒரு உச்சரிப்பு. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, பாற்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருப்பாராம். ஸ்ரீதேவி, பூதேவி, விஷ்ணு, பிரம்மா, அ அ சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், அஷ்டவசுக்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்களாம். அப்ப நம்ம யார கும்பிடணும்னா, முதன்மையாக எனக்கு ரொம்ப பெருமாள பிடிக்கும்னா, அந்த ஒரு வரி மந்திரத்த சொன்னாலே போதும். எனக்கு சிவனத்தான் பிடிக்கும். நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்த சொல்லுங்க. எனக்கு முருகர பிடிக்கும். முருகா முருகான்னு சொல்லுங்க. ஓம் சரவணபவன்னு சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. எத சொல்ல முடியுமோ, அத 1,00,000 தடவ உருவேத்துங்க.
ஓகே. ஸோ சனியினுடைய தாக்கத்தினால தான் நமக்கு இந்த மாரி மங்கு சார்ந்த பிரச்சனை. இதனால தான் நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா, இதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாமா? இந்த சனி தோஷம் நீங்கணும். உண்மையிலேயே வந்து பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலபைரவர். இந்த சனி பகவான் நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடியவர். அவருக்கே குருவாக ஒரு நபர் இருக்கிறார்னா காலபைரவர். இந்த காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனா போதும், இந்த சனி தோஷத்திலேருந்து மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சனி தோஷத்திலேருந்தே தப்பிச்சு ஓடுனவர் 2 பேர். ஒண்ணு பிள்ளையாரும், இன்னொன்னு ஆஞ்சநேயரும். அவங்க 2 பேரையும் பிடிச்சிருந்தா போதும், இந்த சனி தோஷத்திலேருந்து விலகல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. ஆஞ்சநேயரை பிடிக்கணும்னா ராமரை பிடிக்கணும். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தைய எந்த இடத்துல கேட்குறீங்களோ, ஆஞ்சநேயர் பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஞானத்துல வந்து உட்கார்ந்து கேட்பாராம். அந்த ஒரு மந்திரம் அவ்வளோ மிக சிறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இன்னொரு பரிகாரம் சொல்லணும்னா, வாரம் ஒரு செதறுகாய் போடுறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த இதுக்கு. அதை செய்தாலே போதும், சனி தோஷத்திலிருந்து விலகல் அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து மங்கு ஒருத்தங்களுக்கு எதனால வருது? ஜாதக ரீதியா அத நம்ம எப்படி பார்க்கணும்? இத சரி பண்றதுக்கு என்ன மாரியான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு? அப்படின்றத ஒரு குட்டி கதையோட எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.